SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சிவகங்கை மாவட்டம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மருத்துவ கழிவுகள் மற்றும் நகராட்சி குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாக கூறும் மக்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். பிரைவேட் குப்பைகளை கொட்டுறாங்க, மருத்துவ கழிவுகள் அதாவது சர்ஜரிக்கல் வேஸ்ட்டை வந்து இங்கே வந்து கொட்டாங்கிறது. அதுவும் மருத்துவமனையில் உள்ள குப்பைகளே இங்கே கொட்டி அவங்க எரிக்கிறாங்க. இப்போ மருத்துவமனையில் வந்து எத்தனையோ குழந்தைகள் வந்து இருக்காங்க, பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவான்னு இருக்கு. பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்து இங்கே எரிக்கிற புகையினால நிறைய மூச்சு திறன் பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. ஆனாலுமே இதை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து எந்த வகையிலுமே கண்டுகொள்ளாமல் இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது, பல நாள் பிரச்சனையாகவும் பல வருட பிரச்சனையாகவும் இருக்கு. இப்போ முதற்கொண்டு இப்போ நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து சிவகங்கையோட என்ட்ரன்ஸ், இது வந்து குப்பை நகரம்ங்கிற ஒரு பேரோட விளங்கி இருக்கு சிவகங்கையோட இந்த அமைப்பை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஃபாரூக் வழங்க கேட்கலாம். ஃபாரூக், வணக்கம். தற்போது இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் விவகாரம் பூதாகரமாக இருக்கும் நிலையில் சிவகங்கையிலும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதை பார்க்க முடிகிறது. எவ்வளவு நாட்களாக இந்த குற்றச்சாட்டை எழுப்புகின்றனர் மக்கள்? அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுவது என்ன? வணக்கம் மகிழா. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாலையில வந்து மானாமதுரை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையானது அமைந்திருக்கின்றது. இங்க வந்து அதிக அளவிலான தனியார் மற்றும் அரசு மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டி கிடப்பதோடு இறந்த நாய்கள், மாடு மற்றும் கோழி கழிவுகளை வந்து இந்த பகுதியில வந்து கொட்டுறதுனால வந்து பெரிய துர்நாற்றம் வீசுவதோடு பக்கத்திலே வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருப்பதால வந்து நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. அரசு அதிகாரிகளுக்கு முறையாக மக்கள் கோரிக்கை வைத்த பொழுதும் இதுவரையில வந்து அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் நாளுக்கு நாள் இது அதிகரித்தே சென்று கொண்டே வருகிறது. தற்போது பார்த்தோம் என்றால் இதுவரை இல்லாத அளவுக்கு மருத்துவ கழிவுகள், அதாவது மாத்திரை, காலாவதியான மாத்திரைகள், மருந்துகள் அந்த இடத்துல கொட்டப்பட்டு கிடக்கிறது. அதன் அருகே வந்து மாடுகளும் நாய்களும் செத்து கிடக்கிறது. இவைகள் வந்து அந்த மருந்துகளை உட்கொண்டுவதால் இறந்ததா இல்லை இறந்த மாடு இங்கே போட்டதா சந்தேகமும் எழுந்துள்ளது. இதை பற்றி சமூக ஆளுநர்கள் பலவரும் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் புகார்கள் தெரிவித்து இருந்த போதிலும் இன்று வரை நடவடிக்கை எடுக்காமல் நாளுக்கு நாள் அதிகரித்தே செல்வதாகவும் நகராட்சி நிர்வாகத்துக்கென்று தனியாக குப்பைகள் கொட்டுவதற்கு ஒரு இடம் இல்லாதனாலும் இந்த இடம் வந்து இப்பொழுது குப்பை மேடாக காட்சியளிக்கின்றது. இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் போராட்டங்கள் தொடரும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்ப மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அதிக அளவில் அந்த பகுதியில் தான் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் மருத்துவர்களும் வந்து செல்லக்கூடிய பாதையாக இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் இனியும் காலதாமதம் செய்யாமல் இதுவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலத்த கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.